அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த சித்திரை மாதமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சித்திரை மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேசராசிக்காரர்களுக்கு. அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் மோட்சஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஜென்மராசியில். இந்த சித்திரை மாதம் முழுவதுமே ஜென்மராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் முழுவதும் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மே 14ஆம் தேதி வரை சித்திரை மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்று திகழும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அனைத்திற்கும் மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற கிரகங்களுக்கு ஆற்றலை அள்ளி கொடுக்கும் சூரியன் உச்சபலம் பெற்று திகழும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே நிகழ இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலுவாக வலம் வருவதால் துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். பல பணிகளை ஆற்றலுடன் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து சனி பகவான் வலம் வருகிறார். 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்பட போகிறது. சனி பகவான் விரய சனியாக வலம் வந்தாலும் கூட பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விரயசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம். அதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டில் சனி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது பல தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களை மேம்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். அறிவின் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான மாற்றம் அமைவதோடு மட்டுமல்லாது மாணவர்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சித்திரை மாதம் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதே வேளையில் சித்திரை 21ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. எனவே அக்னி நட்சத்திரம் துவங்கி சித்திரை
21ஆம் தேதி முதல் வைகாசி 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் சற்று உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வகையில் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவது மேசராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படாமல் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் வலம் வருகிறார். குரு பகவான் 3இல் வலம் வருவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்குகிறார். ஏனென்றால் குரு பகவான் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக வலம் வரப்போகிறார். வைகாசி மாதத்தில் முழுமையாகவே சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறாருங்க. எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடமையில் ஏற்பட்ட தொய்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் பல தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பானதாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல தடைகள் விலகி அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3இல் இறுதி தருவாயில் வலம் வருவதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. விவாக முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாறுதல், இடமாறுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சித்திரை மாதத்தில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. நிழல் கிரகமான ராகு லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. நிழல் கிரகமான ராகுவை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் பல மடங்கு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தொய்வுகளை நீக்கி உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வேகமும் விவேகத்துடனும் செயல்பட்டு பல அதிரடியான வாய்ப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அடுக்கடுக்காக பல புதிய தொழிலை துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் உறுதியாகவே ராகு பெற்று தருகிறார். மோட்சக்காரகரான கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வருவதால் பல வகையான நெருக்கடிகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் விலக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாகவே இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த சித்திரை மாதத்தில் சந்திரனின் அமைப்பு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் இந்த சித்திரை மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தடையில்லாமல் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்.